அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மூலவராக வேத நாராயணர் மற்றும் மூல விமானத்தில் சுவாமி அழகிய மன்னார் அருள்பாலிக்கின்றனர். உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசியில் உலக நன்மைக்காகவும் பருவமழை பொழியவும் இயற்கை இடையூறுகள் இல்லாமல் இருக்க ஸ்ரீனிவாச கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண நிகழ்வு நடந்தது. மாலையில் ஸ்ரீ ராஜகோபாலர் 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. இதற்கு முன்னதாக கல்யாண மண்டபத்திற்கு தாயார்களான ஸ்ரீ ருக்மணி, ஸ்ரீ சத்யபாமா ஆகியோர் தோளுக்கினியான் பல்லக்கில் எழுந்தருளினார்கள். மாப்பிள்ளை பெண்ணுக்கு பாலால் கால் அலம்பும் நிகழ்ச்சி மற்றும் ஊஞ்சல் சேவை விழா கொண்டாடப்பட்டது. பின்னர் மாப்பிள்ளை பெண்ணுக்கு காப்பு கட்டுதல், ராஜகோபாலருக்கும் தாயாருக்கும் புது வஸ்திரம் சாற்றப்பட்டு மாலை மாற்றும் வைபவம் நடந்து முடிந்தது. கோத்திரம் மாற்றும் சம்பிரதாயத்திற்கு பிறகு பெண்ணை தாரை வார்த்த நிகழ்வை தொடர்ந்து பக்தர்களின் கோபால கோவிந்தா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தாரண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு அட்சதை பிரசாதம் வழங்கப்பட்டது.